ஹலோ கைஸ், அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு பயங்கரமாக போய் செஞ்சு எங்கள் அண்ணன் கிட்ட செஞ்சு கொடு கேட்கும்போது உனக்கு நான் சிப்பி செஞ்சு தரேன்னு என்னை கூட்டின்னு போயிட்டான். அதில் சிப்பின்னு நானும் புரியாமல் எங்கள் அண்ணன் கூட போனால் ஒரு இப்பி பாக்கெட்டும் ஒரு சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்துட்டான். நானும் புரியாமலே எங்கள் அண்ணன் மீடி போயினே இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த கடாயை தண்ணி ஊற்றி வச்சு அது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வாங்கி வச்சிருந்தேன். அந்த இப்பியில் இருந்தது அதை அந்த தண்ணியில் போட்டு அது கொதிச்சதுக்கு அப்புறம் கூட வச்ச மசாலா கொடுத்துருந்தாங்க. அதையும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா 100 கிராம் சிக்கன் பக்கோடா வச்சு வச்சதில்ல அதையும் அதில் எடுத்து ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சாப்பிட்றலாம்னா உனக்கு தரமான ஒரு ஐட்டு செஞ்சு தரேன்ட்டு திரும்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டான். எனக்கு செம்ம டெம்டிங், ஏன்னா சிக்கன் பீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே சமைக்கும் போது 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டுருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கை நிறைய அந்த சிக்கன் பக்கோடாவை எடுத்துன்னு செஞ்சு வச்சு அந்த இப்பியில் தூக்கி போட்டான். சரி என்னடா செய்ய போகிறேன் நானும் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கிளறினதுக்கப்புறமா அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்பி. அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துன்னு போய் அந்த செம்ம சூடு அந்த சிக்கன் பீஸு கொஞ்சம் அந்த இப்பி அப்படியே எடுத்து வச்சு வாயில் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது பேர் தான் சிப்பி போல இது. ஸோ நீங்கள் இந்த சிப்பி